டேய் சுப்பு, உனக்காவது அம்மா நான் இருக்கேன். அந்த 4 குழந்தைகளுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லடா. நீதான் தாயா தகப்பனா இருந்தா அவங்களை கரை சேர்க்கணும்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படுதான் நான் இங்க இருக்கேன். அப்படி இந்த குடும்பத்து மேல அன்பும் பாசமும் வச்சவங்க அவங்க. ஆனா நீங்க எல்லாம் அவங்களை எதிரியா பாக்குறீங்கல்ல. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமா. பாருங்க, எங்க அம்மாவை நான் போய் பாப்பேன். அதை உங்க யாராலையும் தடுக்க முடியாது. யாராவது தடுத்தீங்க இங்க கொலை விடு சொல்லிட்டேன். ராஜா வெயிட் பண்ண, ட்ரெஸ் மாத்திட்டு வர. ஏய், நீ எதுக்குள்ள வந்த? நான் ஒன்னும் உங்க பின்னாடி வரல. திவ்யாவை பார்த்து பேச பிடிக்காம அப்பவே இந்த ரூம்குள்ள வந்துட்டேன். நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க ஏன் வந்தீங்க? நான் ட்ரெஸ் மாத்திரம், நீ வெளிய போ. ட்ரெஸ் மாத்தி எங்க அம்மாவை பார்க்க அர்ஜென்ட் ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்க, நீ வெளிய போ. இல்ல, நீங்க போக கூடாது. என்னது? உங்க அம்மாவை பார்க்க நீங்க போக கூடாது, புரியுதா? ஏய், என்னடி விளையாடுறியா? இப்பதான் இதே வார்த்தையை சொல்லி வெளியே ஒருத்தர் அற வாங்கிட்டிருக்கிறான். உனக்கு அற வேணுமா? அடிக்க ஆசையா இருந்தா அடிச்சுக்குங்க. ஆனா உங்க அம்மாவை பார்க்க நீங்க போக கூடாது. உங்களை நான் விட மாட்டேன். தாலி கட்டின பொண்டாட்டியும் சொல்றா, தாலி கட்டாத பொண்டாட்டியும் சொல்றா, நீங்க போக கூடாது. எங்க அம்மா பார்க்க நான் போக வேண்டிய. நல்லா யோசிச்சு கடைசி முறையா சொல்றேன். ஏய், என் பொண்டாட்டிய வாழை சுருட்டிட்டு ஓரமா நிக்கிறா. நீ யாரு? முதல்ல வெளியே போடி. நீங்க என் வார்த்தையை மீறி இந்த வீட்டு படியை தாண்டிங்க. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? நான் உங்களுக்கு பண்ணி தந்த சத்தியத்தை உடைப்பேன். என் குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு சொல்லுவேன். என் மூட கெடுத்து அந்த காரியத்தை பண்ண வச்சிடாதீங்க. எங்க அம்மாவை நான் பார்க்க போறது உனக்கு என்னடி கஷ்டம்? பாவண்டி, அவங்க வயசானவங்க. ஏண்டி யாரும் இறக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க? நான் வயித்துல குழந்தை வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னப்போ உங்க அம்மா ரேகா எல்லாரும் என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்கல்ல. உங்க அம்மா என்ன திட்டி விரட்டி விட்டுட்டாங்கல்ல. அப்ப என் மேல யார் இறக்கம் பார்த்தா? உங்க அம்மா பார்த்தாங்களா, இல்ல ரேகா பார்த்தாளா, இல்ல இந்த திவ்யா பார்த்தாளா? பட்ட அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியல. திவ்யா என் போலீஸ் வேலை போறதுக்கு காரணமா இருந்தா, என் அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்தா, அவங்க 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏண்டி எல்லாருமா சேர்ந்து எங்க அம்மா உயிரோட விளையாடுறீங்க? பாரு, திவ்யா ராஜா வெளியே காத்துட்டு இருக்காங்க. நான் கிளம்பணும், ட்ரெஸ் மாத்திரம் முதல்ல வெளியே போ. சுப்பு மாமா, இப்ப நீங்க நேரா வெளியில போறீங்க. நான் அம்மாவை பாக்குறதுக்கு வர முடியாதுன்னு உங்க வாயாலேயே சொல்றீங்க. அத நான் காதால கேட்கணும், கண்ணால பாக்கணும். இப்ப நான் முடியாதுன்னா என்னடி பண்ணுவேன்? நீங்க வாசப்படியை தாண்டின உடனே நீங்க தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லுவேன். சத்தியத்தை மீறி நான் சொல்லுவேன். நமக்குள்ள நடந்த விஷயங்கள் அத்தனையும் பாஸ்கருக்கு நல்லா தெரியும். அவனை நான் சாட்சியா ஆக்குவேன். அவனும் சந்தோஷமா சொல்லுவான். தெரியும்ல? என்னடி என்ன ஆளாளுக்கு மிரட்டி பாக்குறீங்களா? சங்கர் என்னடானா என்ன ஆபீஸ்ல வச்சுட்டு ஆட்டம் போடுறான். இங்க சரசும் காயத்ரியும் அவனுக்கு சொல்றதுதான் கேட்கணுங்கிற ஆளுங்க. எல்லாத்துக்கும் மேல நீ தலைமையில உட்காந்துட்டு ஆடுற. பாரு, சுப்புன்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு தன்மானம் இருக்கு. சாதம் பிறந்தா காடு கொள்ளாது. சீண்டி பார்க்காத. பாரு, எங்க அம்மா பார்க்க நான் போவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றேன். என்ன மீறி நீங்க போனீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு குடும்பம் பொண்டாட்டியே இல்லாம பண்ணிடுவேன். உங்க மனைவியே உங்களை வெறுப்பா. ஒரு பட்டு புடவையை வாங்கி கொடுத்ததுக்கே நைட்டு ஃபுல்லா அவளோட ரியாக்ஷனை பாத்தீங்கல்ல. ஒருத்திய ஏமாத்தி அவ வயித்துல குழந்தைய கொடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா காலம் பூரா அவ என்ன பண்ணுவா உங்களுக்கு தெரியும்ல. கவிதா, இது ரொம்ப தப்பு. இது விளையாடுற நேரம் இல்ல. நீ விளையாட்டுல சரசோட வச்சுக்கோ. எங்க அம்மா விஷயத்துல வேணாம். தயவு செஞ்சு எங்க அம்மா உயிரோட விளையாடாத. என்ன மீறி நீங்க போனீங்க, உங்க அம்மாவை பாக்குறதுக்கு நான் ஐசியூக்கு வருவேன். ஐசியூ ரூம்குள்ள வச்சு உங்க புள்ளையோட குழந்தையே நான் என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். யார் ஆதாரம் கேட்டாலும் ஒரு DNA டெஸ்ட் எடுத்து காட்டுவேன். பெத்த அம்மாவே உங்களை வெறுத்துருவாங்க. அதோட உங்க கதையே முடிஞ்சிடும். ஒண்ணு, அதிர்ச்சியில உங்க அம்மா உடனே செத்துருவாங்க. இல்ல காலம் பூரா உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டாங்க. அது மட்டுமா, நீங்க உயிருக்குயிரா நினைக்கிற உங்க தங்கச்சி திவ்யாவும் உங்க முகத்துல காரி துப்புவா. நல்லா யோசிங்க. இன்னைக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக
இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து உங்க வாழ்க்கையை கெடுத்துக்க நீங்க தயாராயிட்டீங்களா? அப்ப நான் சொல்றத செய்றீங்க. நேரா திவ்யா கிட்ட போறீங்க. உங்க அம்மாவை பார்க்கிறதுக்கு வர முடியாதுன்னு சொல்றீங்க. போங்க. என்னன்னு திவ்யா, நான் யோசிச்சு பார்த்ததுல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம்னு தோணுது. ஏன்னா நான் இப்ப அங்க வர்றதுல இந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆனா நான் வரேன். இப்ப இல்ல, நாளைக்கு வரேன். என்னன்னு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா பாசம் அது இதுன்னு பெருசா பேசுன, உள்ள போயிட்டு வெளியில வரதுக்குள்ள உன் மனசு மாறிடுச்சா? சொன்னா புரிஞ்சுக்குமா? இங்க ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. நான் தனிச்சே எந்த முடிவும் எடுக்க முடியாது. நீ போ, அம்மாவை பார்க்க நாளைக்கு வரேன். அது எப்படின்னு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ள மனசு மாறிட்ட? அதானே, அப்படி எந்த பேய் மச்சான் உள்ள இருந்துச்சு? அதானே, அப்படி எந்த பேய் மச்சான் உள்ள இருந்துச்சு? ஓ, இந்த பேய் தானா? திவ்யா, வா கிளம்பலாம். இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா நீ உள்ள போனப்போ உள்ள இருந்தவ உன்கிட்ட பேசி மனச மாத்திட்டாளா? ஐயோ இல்ல இல்ல, உன் அம்மாவை பார்க்க வரத்துக்கு கூட நான் வந்து அவ பேசி உன் மனச கழிச்சிட்டால? அத நீயும் கேக்குறல்ல? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. ப்ளீஸ், நீ என்னோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. நான் நாளைக்கு வந்து அம்மாவை பார்க்கறேன். நீ போ. நீ எல்லாம் ஒரு ஆளான? நாளைக்கு இல்ல, இனிமே இந்த ஜென்மத்துல எங்க அம்மா வந்து பாத்துறாத. எங்க அம்மாவை நானே பாத்துக்கிறேன். திவ்யா நில்லுமா. என்ன மச்சானீங்க?
இதுதானே நீங்க எல்லாரும் எதிர்பார்த்தது? இதானே உங்க எல்லாருக்கும் வேணும்? திவ்யாவை அசிங்கப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்க, நான் செஞ்சே முடிச்சிட்டேன். பார்வதியை பார்க்க சுப்பு போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க, நான் என் புத்திசாலித்தனத்தால அதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா நீங்க ஜெயிச்சீங்க, நான் ஜெயிக்க வச்சேன். அந்த திவ்யா தோத்து போய் எப்படி ஓடுறா பாருங்க. நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல? எங்க அம்மாவை நான் பார்க்க போல. சந்தோஷமா? நிம்மதியா? இந்தாங்க, இது அக்கவுண்டன்ட் கிட்ட கொடுங்க. இது இந்த ஃபைலை மறக்காம செக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். வா திவ்யா. என்னம்மா ஹாஸ்பிட்டல்ல ஆபீஸ் ஆகிட்டியா? வேற வழி இல்லைன்னு முக்கியமான ஃபைல்ல சைன் பண்ண வேண்டி இருந்தது, அதான். ஓ சரி சரி. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா தூங்கிட்டு இருக்காங்க திவ்யா. அம்மா, சுப்பு மாமா எங்க? அதையும் கேக்குறீங்க? எங்க அண்ணனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அங்க என்ன அக்கிரமம் நடக்குது தெரியுமா? எங்க அண்ணன் மாதவன் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணது, அதை கேட்டு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. இன்னைக்கு ஐசியூல இருக்கிறது. ரகுவனை போன் பண்ணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது. இப்படி எந்த ஒரு விஷயமே எங்க அண்ணனுக்கு தெரியல அண்ணி. என்ன திவ்யா சொல்ற? ஆமா, நீங்களும் அம்மாவும் போய் பட்டுப்புடவையை கொடுத்துட்டு அங்க சண்டைலாம் போட்டுட்டு வந்தீங்கல்ல, அந்த விஷயம் கூட நான் அங்க போய் சொல்ற வரைக்கும் எங்க அண்ணனுக்கு தெரியல. அங்க போய் சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் தெரியுது. சரசனி சொல்லல, ஆனா அந்த சரசனி இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. திவ்யா, அவங்களுக்கு ரகு மேல கோபம் இருக்கு. அவன் நிம்மியை கூட்டிட்டு போனது தப்பு தானே? ரகு நிம்மியை லவ் பண்ண விஷயம் அந்த குடும்பத்துல யாருக்குமே பிடிக்கல. ரகு சுப்போட தம்பியாச்சே, அதனாலதான் எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. எதை எதோட முடிச்சு போடுறீங்க? நீங்களும் அவங்கள மாதிரியே. இத பாருங்க, ரகுவான விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இங்க அம்மாவோட நிலைமையை நினைச்சு பாத்தீங்களா? 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள அங்க உட்கார்ந்துகிட்டு எங்க அம்மாவை பார்க்க இன்னைக்கு என்னால வர முடியாது, நாளைக்கு வரேன், இன்னைக்கு வந்தா சிக்கல் ஆயிடும்னு சொல்றாரு. ஒருவேளை எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? திவ்யா, இல்ல நீ எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்ப வருத்தப்படுவார் அவரு. அங்க அந்த வீட்டுல அவரு சுயமா சிந்திக்கவே இல்ல. அங்க அந்த 3 பேரும், சரசனி, காயத்ரி, இப்ப கூட சேர்ந்து கவிதா, இந்த 3 பேரும் ஏதோ அவரை மந்திரிச்சு விட்டா மாதிரி எங்க அண்ணனை ஆட்டி படிக்கிறாங்க. நான் தான் பார்த்தனே. சும்மா இருக்கியா? ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கா. உங்க அண்ணனை பத்தி நீயே தப்பா பேசுவியா? நான் எங்க தப்பா சொன்னேன்? நடந்தது தானே சொன்னேன். ஒரு பக்கம் சரசனி என்னடானா ரகு அண்ணன் செஞ்ச தப்புக்கு கால விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் உங்க அண்ணனை விடுவேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த காயத்ரி, நீ தப்பா பேசிட்ட, அதனால நீ எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ வேற மன்னிப்பு கேட்கணுமா? அதேக்கு அட, கோவத்துல ஏதோ பேச்சுவார்த்தைக்கு எங்க அண்ணன் இந்த வீட்டுல கொத்தடிமையா இருக்காருன்னு சொல்லிட்டேன். அதுக்கு உடனே அந்த காயத்ரி நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு கொடி பிடிச்சு நின்னுட்டா. அப்புறம் இவ்ளோ கலாட்டாவையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணன் எங்க அம்மாவை பார்க்க என்னை யாரும் தடுக்க முடியாது, நான் கண்டிப்பா எங்க அம்மாவை பார்த்தே தான் தீருவேன்னு பெருசா பேசிக்கிட்டு, நோமா வெயிட் பண்ணு, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு ரூம்குள்ள போனாரு. ஆனா போனவரு வெளியில திரும்பி வந்து அம்மாவை பார்க்க இன்னைக்கு வரல, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ரூம்குள்ள கவிதா இருந்தா. அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவ எதுக்கு அங்க வந்தா? யாருக்கு தெரியும்?
அவ்வளோ தூரம் அன்னைக்கிட்ட சண்டை போட்டுட்டு நான் அம்மாவை பார்க்க வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போனவரு வெளியில வந்து நான் இன்னைக்கு வரல பிரச்சனையாடும் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? கவிதா ஏதோ சொல்லி கொடுத்து அவரு சொல்றாருன்னு தானே அர்த்தம். அதான் நான் சொன்னேன், ரகுவான சொன்னதுல தப்பே இல்ல, இந்த வீட்ல நீ ஒரு கொத்தடிமையா தான் இருக்கேன்னு நான் சொன்னேன். அதுக்கு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா? அந்த கவிதா என்ன சொன்னான்னு தெரியல, ஏதோ சொல்லி பெத்த அம்மாவை பார்க்க வரவிடாம தடுத்துட்டா. சரசக்கா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க நினைச்சது நடந்துருச்சுல, அந்த சந்தோஷத்துல அவங்க நின்னுட்டு இருந்தாங்க. என்ன திவ்யா என்னென்னமோ சொல்ற? அங்க என்னென்னமோ நடக்குதா நீ? கவிதாவுக்கும் என் அண்ணனுக்கும் நடுவுல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? பெத்த அம்மாவை கூட பார்க்க வரவிடாம அந்த கவிதை என் அண்ணன் மனசை மாத்திருக்கானா? அப்படி அவ என்ன சொல்லிருப்பா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த சரசனை பேசாம இருக்காங்கன்னா என்ன காரணம்? இந்த 3 கேள்விக்கும் பதில் தெரியாம என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. ஐயோ திவ்யா, இப்போது நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அதான் சுபு மச்சான் வந்து நாளைக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, அப்ப இது எல்லாத்தையும் கேட்க வேண்டியதானே? எங்க அண்ணன் என் அம்மாவை பார்க்க வந்துருவாரா? வந்துதான் பார்க்கட்டுமே, அப்ப தெரியும் என்ன நடக்கும்னு. மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு எத்தனை வருஷ கனவு. ஒரு வீடு, ஒரு காரு, அழகான 2 குழந்தைங்க, நிம்மதியான வாழ்க்கைன்னு ஆசைப்பட்டேன். ஆனா நம்மளால ஒரு நாள் கூட தனியா தாக்கு பிடிக்க முடியலடா. இப்படி அசிங்கப்பட்டுட்டோம்டா. நம்மளை இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்களேடா. அதான் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை பண்ணி தானே கூட்டு வந்தான். அவங்க அப்பா வேற யாருக்கோ ஹெல்ப் பண்ண போய் போலீஸ்ல மாட்டி செத்துட்டாராம். அவங்க அம்மா தனி பொம்பளையா 2 குழந்தைங்களையும் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. பயம் வரத்தானே செய்யும். நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம், போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி உண்மையை சொல்லியிருக்க கூடாது. முட்டாள்தனமா பிளான் பண்ணாம சொல்லிட்டோம். சும்மா ஊரை சுத்தி பார்க்க வந்தோம், நீ அக்கா பொண்ணுன்னு சொல்லியிருக்கணும். இவ்வளோ அவமானம் அசிங்கம் வந்திருக்காது. நான் அவங்கள தப்பு சொல்லல ரகு. ஒருவேளை அவங்கள மாதிரி நான் இருந்து இன்னொரு ஜோடிக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பேனோ இல்லையோ, இல்ல நானும் இப்படிதான் இருந்திருப்பேனோ. நான் அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? இது அவங்க வீடு, அவங்க பேசுறாங்க. நான் நம்ம நிலைமையை சொல்றேன்டா. நான் இதுவரை என் அக்கா தம்பிட்ட கூட இவ்வளவு திட்டம் வாங்கினதில்ல. எனக்கு ரொம்ப அசிங்கமா அவமானமா இருக்குடா. சாரி நிம்மி, நானும் எதிர்பார்க்கல. சொந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும், அக்கா மாமாவோட பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் உலகமே என் கைக்குள்ள இருக்குன்னு நினைச்சேன். எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா வெளியில காலடி எடுத்து வச்சு 10 நிமிஷத்துல பயம் வந்துடுச்சு ரகு. நம்ம எப்படி ரகு வாழ போறோம்? உலகமே இருட்டா இருக்கு, இப்பவே கண்ணு கட்டுது.